எபிசோட் 4 பொறாமையின் முதல் தீ. அன்றிரவு முழுவதும் மீராவுக்கு தூக்கம் வரவில்லை. அர்ஜுன் கொடுத்த நெற்றி முத்தத்தின் வெப்பம் இன்னும் அவள் முகத்தில் இருந்தது. ஆனால் ஷிவானியின் மெசேஜ் அவள் மனதில் ஒரு சிறு வெடியை ஏற்படுத்தி இருந்தது. நாளை உன் ஆஃபீஸுக்கு வருகிறேன். மறுநாள் காலை 8 மணி. அர்ஜுன் ஆஃபீஸ் கிளம்பும் போது மீரா அவனை அழைத்தாள். இன்று நான் உங்களுடன் ஆஃபீஸுக்கு வரலாமா என்றாள் மெல்ல. அர்ஜுன் சற்று ஆச்சரியமாக பார்த்தான். ஏன், உனக்கு அலுப்பாக இருக்குமே. உங்களுடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது என்றாள் மீரா. அவள் கண்களில் ஒரு சவால் இருந்தது. அர்ஜுன் புன்னகைத்தான். சரி, வா. அர்ஜுனின் பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ், 25வது மாடி. கண்ணாடி சுவர்கள், ஏர் கண்டிஷனின் குளிர், உயர்தர வேலை செய்யும் ஊழியர்கள். மீரா அங்கே நுழைந்ததும் தன்னை சிறியவளாக உணர்ந்தாள். அர்ஜுன் தன் பெரிய அறைக்கு அவளை அழைத்துச் சென்றான். இங்கேயே உட்காரு, நான் ஒரு மீட்டிங் முடித்துவிட்டு வருகிறேன். மீரா அங்கே அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். 1 மணி நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது. ஷிவானி உள்ளே நுழைந்தாள். அவள் இன்று மிகவும் ஸ்டைலிஷாக இருந்தாள். டைட் ட்ரெஸ், உயரமான ஹீல்ஸ், நீண்ட அலையலையான கூந்தல். அர்ஜுன் எங்கே? ஷிவானி கேட்டாள். அவள் மீராவை பார்த்ததும் புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகை உண்மையானதாக இல்லை. மீட்டிங்கில் இருக்கிறார் என்றாள் மீரா குளிர்ச்சியாக. ஷிவானி அர்ஜுனின் நாற்காலியில் அமர்ந்தாள். உனக்கு இங்கே வர பிடிக்கிறதா? ஃபோர்ஸ்டு வைஃபுக்கு இது புது அனுபவமாக இருக்கும். மீரா இறுக்கமாக பார்த்தாள். நீங்கள் ஏன் அர்ஜுனை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவர் இப்போது திருமணமானவர். ஷிவானி சிரித்தாள். திருமணம் என்றால் என்ன? அர்ஜுன் என்னை 3 வருடமாக தெரியும். பிஸ்னஸ் டீலுக்காக அவன் என்னை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்றால் நான் நம்புவேனா? அப்போது அர்ஜுன் உள்ளே வந்தான். அவன் முகம் இறுகியது. ஷிவானி, நீ எதுக்கு இங்கே வந்தாய்? நம்முடைய பழைய ஒப்பந்தம் நீ மறந்துவிட்டாயா? துபாய் ப்ராஜெக்ட், நாம் இருவரும் சேர்ந்து போக வேண்டிய விஷயம் என்றாள் ஷிவானி அவன் அருகில் நெருங்கி. அர்ஜுன் மீராவை ஒரு பார்வை பார்த்தான். இப்போது அதை பற்றி பேச வேண்டாம், நான் பிறகு அழைக்கிறேன். ஆனால் ஷிவானி போகவில்லை. அவள் அர்ஜுனின் தோளில் கை வைத்தாள். அர்ஜுன், நீ மாறிவிட்டாய். இந்த பெண்ணால் உன் வாழ்க்கை கெட்டுப்போகும். என்னை நம்பு. அந்த காட்சியை மீரா பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதயம் வலித்தது. அர்ஜுன் ஷிவானியின் கையை மெல்ல எடுத்தான். ஆனால் அந்த ஒரு நொடி தாமதம் மீராவுக்கு போதுமானதாக இருந்தது. மீரா எழுந்தாள். நான் வீட்டுக்கு போகிறேன். மீரா, காத்திரு. அர்ஜுன் அவளை தடுக்க முயன்றான். ஆனால் மீரா கேட்கவில்லை. அவள் நேராக லிஃப்ட்டுக்கு நடந்தாள். கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. வீட்டுக்கு வந்ததும் மீரா தன் அறைக்குள் போய் கதவை பூட்டினாள். அர்ஜுன் மாலை 6 மணிக்கு வந்தான். அவன் கதவை தட்டினான். மீரா, திற, பேச வேண்டும். மீரா கதவை திறக்கவில்லை. நீங்கள் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள்? ஷிவானியை விட்டு விலக முடியவில்லையா? அல்லது என்னை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறீர்களா? அர்ஜுன் கதவுக்கு வெளியே நின்றான். அவன் குரல் களைப்பாக இருந்தது. ஷிவானி, எனக்கு ஒன்றுமில்லை. அவள் என் பழைய பிசினஸ் தொடர்பு மட்டுமே. நான் அவளை ஒருபோதும் தொடவில்லை. நம்பு மீரா. மீரா கதவை திறந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. நம்புவதற்கு எனக்கு காரணம் தருங்கள் அர்ஜுன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை குழப்புகிறீர்கள். ஒரு நாள் கட்டாயப்படுத்துகிறீர்கள், ஒரு நாள் முத்தமிடுகிறீர்கள், அடுத்த நாள் உங்கள் பழைய பெண்ணுடன் நெருக்கமாக நிற்கிறீர்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அர்ஜுன் அவளருகில் வந்தான். அவன் கண்களில் வலி தெரிந்தது. அவன் மீராவின் 2 கைகளையும் பிடித்தான். நான் உன்னை இழக்க விரும்பவில்லை. ஆனால் நீ என்னை கொஞ்சம் நம்பு. அவன் மீராவை இறுக்க அணைத்தான். இந்த முறை அவன் அணைப்பு வலிமையாக இருந்தது. மீரா அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள். அவன் இதய துடிப்பு அவள் காதில் ஒலித்தது. அந்த அணைப்பில் ஆசையும் பயமும் காதலும் கலந்திருந்தது.
அர்ஜுன் அவள் கூந்தலை மெல்ல வருடினான். அவன் உதடுகள் மீராவின் நெற்றியை தொட்டன. மெல்ல அவள் கன்னத்தை நோக்கி இறங்கின. மீரா கண்களை மூடினாள். அவர்களின் சுவாசம் ஒன்றாக கலந்தது. ஆனால் அந்த கணத்தில் அர்ஜுனின் மொபைல் ஒலித்தது. ஷிவானியின் பெயர் தெரிந்தது. மீரா பின்வாங்கினாள். அவள் கண்களில் பொறாமை தெரிந்தது. பதில் கொடுங்கள் என்றாள் கடுமையாக. அர்ஜுன் மொபைலை அணைத்தான். ஆனால் அது மீண்டும் ஒலித்தது. அடுத்த எபிசோடில் அர்ஜுன் ஷிவானியுடன் துபாய் ப்ராஜெக்டுக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை. மீரா முதன்முறையாக அர்ஜுனை எதிர்த்து தன் முடிவை சொல்லப் போகிறாள். நீங்கள் போனால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே